ஒரு நடிகர் ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்றது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என் பேர்ல ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சரியா ஷூட்டிங் வரமாட்டாரு, சொன்ன டைமுக்கு வரமாட்டாரு, காசு வாங்கிட்டு வரமாட்டாரு. நீங்க கொடுத்த காசு பழைய பாக்கி. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பாட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடிச்சதுக்கு அப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் நல்லவன் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இது சொல்றக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்றேன். 1 லட்ச ரூபாய் வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆபரேஷன் முக்கியமா இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது. ஒரு உயிர். நான் சப்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க. இவங்க பணம் தரல. 3 நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கலாம் பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன். போய் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கைமாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கைமாத்து வாங்க கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி எவனாவது 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க கடன். நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்க போய் கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில காலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நாளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வாழ்றான் உயிரோட. இவங்க கிட்ட காசு வாங்குறது நான் நாய் மாதிரி தெரியும். அன்னைக்கே நான் சொல்றேன், எப்ப இங்க கேமரா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன். செத்து போன மாதிரி நடிச்சிருக்க காஸ்டியூம் வச்சிருக்கீங்க வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சர் எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங் சொல்லிட்டு வரேன். அடுத்த டேட் கேட்கட்ட தரமாட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு டேட் கேட்கறாங்க. சரி, நம்ம அந்த தொழில தான் இருக்கிறோம், தொழில நேசிக்கணும். நான் என் தொழில நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமா இருக்கிறேன், நான் நடிச்சு தரேன், பரவாயில்ல. ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட் கொடுத்துருங்க, நான் நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன் சொல்றேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20க்கு பாஸ் பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் உங்க வீட்டுல வேலைக்காரனா, உங்க வீட்டுல வாட்ச்மேனா, அங்கேதான் உட்காந்து பார்த்து இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்றது 1000 வேலை இருக்குங்க. வரலன்னு சொல்லிட்டு நீங்க அதை ரெட் கார்டு கொடுக்குறீங்க. எனக்கு நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறது? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி நீங்க. ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு யாருங்க சொல்றது? சரி வாங்க பேசலாம்னா யாருமே வர மாட்டேங்குது. எல்லாருமே பேசுனது, சம்பளம் பேசுனது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்க ஆதாரம் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து நீங்க பேசினது, வாட்ஸ்அப்ல அனுப்புனதுல இருந்து, பேமெண்ட் போட்டதுல எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லடை கிழிச்சிருவேன் நான்.